வணக்கம். இன்னைக்கு அ உலகத்தில் கொண்டாடப்படுகின்ற நாள் என்ன நாள் அப்படின்னா, பெண் குயின் டே. அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். பெண் குயின்ங்கிறது பனி பிரதேசத்து பறவைகளில் ஒன்று. பறவைன்னா பறக்கும்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது கொஞ்சம் தூரம் பறக்கும், அப்புறம் நடக்கும். ஆனா நீந்த தெரியும் அதுக்கு. அதான் முக்கியம். வாத்து மாதிரி தான். ஆனா எந்திரிச்சு நடந்து வரும். அதனுடைய ரெக்க 2ம் கை மாதிரி இருக்கும். அது நடந்து வர்ற அழகே அவ்வளோ அருமையா இருக்கும். இப்ப இந்த பென்குயின் டே ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடுறாங்க. எதுக்காக? இந்த இனம் அழிஞ்சிட்டு வருதுங்க. அதாவது இந்த பூமி எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. அதுல நீர் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, ஆகாயத்தில் இருப்பன. அந்த வகையில இந்த பென்குயின் பறவைய பத்தி சொல்றதா இருந்தா, இதனுடைய வடிவம் அவ்வளோ அழகா இருக்குங்க. பனி மாதிரியே இருக்கும். இதனுடைய வெண்மை தோற்றத்தினுடைய காரணம் என்ன என்றால், இந்த வெண்மை தோற்றத்தால் மட்டும் தான் இது தன்னுடைய எதிரிகள்ட்டருந்து தப்பிக்குது. முக்கியமா கடல்வாழ் உயிரினங்களான திமிங்கலம், நீர்நாய் போன்றவை, தரையில சிறுத்தை போன்றவை, இவையெல்லாம் இத பிடிக்க வர்றப்ப இது பனிக்குள்ளேயோ, கடல் தண்ணிக்குள்ளேயோ இது பண்ணிட்டா இதனுடைய உருவம் தெரியாது. அப்படியான வெண்மை மிகுந்தது. அதோட இது கடல்ல எப்படி நீந்துதுன்னா, தன்னுடைய இறக்கைகளை பறப்பதற்கு எப்படி இறக்கை பறவைக்கு பயன்படுகிறதோ, அதுபோல நீந்துவதற்கு பெண் குயினுக்கு அந்த இறக்கைகள் பயன்படுகின்றன. இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த பறவை இனத்துல பிரிவுகள்லாம் இருக்குங்கிறாங்க. எம்பரர் ஆஃப் பென்குயின்ங்கிறாங்க. அதாவது பேரரச பென்குயின் அப்படின்னு பேரு. அதே போல தேவதைகள் போல பென்குயின்கள் இருக்கான். இதெல்லாம் நம்ம வச்ச பேரு தான். இதுக்கு தமிழ்ல என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். முதுகு நாணி அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்கிறாங்க. அது இப்படி வளைஞ்சுக்கிட்டு நடக்கிறதுனால. இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பனிப்பாடி அப்படின்னு ஒரு நல்ல பேர் சொல்லப்படுது. சரி, இது நம்ம நாட்டு பறவை இல்லை முதல்ல முக்கியமா. இந்த பறவை பற்றிய ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னா, முட்டையிடுற கோழிக்கு தான் அதனுடைய வலி தெரியும்னு சொல்லுவாங்க. கோழி முட்டையிட்டுறது, அப்புறம் அடகாக்குங்க. 21 நாள் அடகாக்கும். எங்க வீட்ல நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். ஒரு பானை பயன்படாத பானை. சின்னதா கீறல் விழுந்துச்சுனா பானை பயன்படாது. அத என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நடுப்பக்கம் இப்படி தட்டி, அந்த மேல அந்த வாய் பகுதிய எடுத்துருவாங்க. கீழ இருக்குல்ல, அதுல ஒரு பிருமண போட்டு, மண் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல இந்த கோழி முட்டைய வச்சுருவாங்க. 21 நாள் அந்த கோழி, பெண் கோழி உட்கார்ந்து அத அடகாக்கும். சாப்பிட போகாது, ஒண்ணும் செய்யாது, பக்கத்துல விடாது, வர விடாது, நம்மள வையும், என்னென்னமோ செய்யும். நம்ம தான் வளர்க்குறோம் இத்தனைக்கும். அப்புறம் குஞ்சு பொரிச்ச பிறகு அது எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியில போகும். ஆனால் பெண் குயின் இனத்துல மாத்திரம் முட்டையிடுறது அ பெ பெண் பெண் குயினா இருந்தாலும், அத அடகாக்குற இது யாருக்கு இருக்குன்னு கேட்டா, ஆணுக்கு தாங்க இருக்கு. ஆண் பெண் குயின் தான் என்ன செய்யுமா, அதனுடைய கூண்டுல உட்கார்ந்து அந்த பனி இதுல உட்கார்ந்து அத அடகாக்குமாம். இந்த இந்த இதே மாரி இன்னொரு பறவை இனத்தையும் சொல்றாங்க. அது ஆண் தான் அடகாக்கும். அது மரங்கொத்தி மாதிரி அந்த பறவை. அந்த பெண் வெளியில போயிட்டு அது எல்லாத்தையும் மூடிட்டு, அந்த மூக்கு போற அளவுக்கு அந்த உணவு குடுத்துக்கிட்டே இருக்குமாம். ஒரு குஞ்ச பாதுகாக்கிறதுக்கு, ஒரு அடுத்த தலைமுறைய பாதுகாக்கிறதுக்கு இந்த பறவைகள் எவ்வளவு கஷ்டப்படுது பாருங்க. சரி, இந்த பென்குயின் பற்றி நீங்க கேட்கலாம். இவ்வளவு பேசுறீங்களே, இது நீங்க பார்த்துருக்கீங்களான்னு. பார்த்துருக்குறாங்க. நானும் என்னுடைய துணைவியாரும் ஆஸ்திரேலியா போயிருந்தோம். ஆஸ்திரேலியால ஒரு சிறப்பு என்னன்னா, பல்வேறு வகையான சிறப்புகள்ல அங்க கங்காரு ஒண்ணு. இந்த பென்குயின் பார்க்கறதுன்னு ஒரு இது இருக்குங்க. மாலை நேரம் ஆயிட்டா கடற்கரையில ஒரு பகுதியில ஒரு 10,000 பேர் உட்கார்றாங்க. அதுல நாங்களும் போய் உட்கார்ந்துருந்தோம். எதுக்குன்னா, மாலை நேரம் ஆக 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 சூரியன் மறையிற நேரத்துல கடலுக்குள்ள இருந்து அப்படியே படபடையா வருதுங்க. எது? இந்த பென்குயின் பறவைகள். இப்ப நம்ம அது வரைக்கும் உட்கார்ந்துருக்கணும். போய் இறங்கிலாம் போக்கூடாது. காவலர்கள் நம்மள இறங்க விட மாட்டாங்க. அது அப்படியே இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம்ல, அந்த ஸ்டேடியம் மாரி வச்சுக்கங்க. எப்படி இப்படி இருக்குன்னா, அதுக்கு நடுவுல ஒரு பாதை இருக்கு. அந்த பாதை வழியா வரிசையா பென்குயின்கள் போகுது. இப்ப போன பிறகு நம்மள இறங்க சொல்றாங்க. இறங்குனா, அங்க போய் பார்த்தீங்கன்னா, இப்ப பறவைகளுக்கு சரணாலயம் வச்சிருக்க மாரி பென்குயின் சரணாலயம் இருக்குங்க. அது எப்படி இருக்கு தெரியுமா? தரையிலிருந்து 2 அடி தோண்டி, அதுக்கு தேவையான பாதை, கூண்டு, உணவு எல்லாம் தண்ணீர் எல்லாம் வச்சு மேல கண்ணாடி போட்டு மூடியிருக்காங்க. அங்கங்க காற்றுப்போக்கிகள் இருக்கு.
இப்போ நம்ம அது மேலேயே நடந்து போய் அதை பார்க்கலாம். ஒரு பெண்குயின் வருது, இப்படி போய் 3வது சந்தில் திரும்பினா அது வீடு இருக்குது. உண்மையாகவே நீங்கள் நம்பவே முடியாது. நம்ம வீட்டு கதவு இது பண்ணுற மாதிரி அது உள்ளே போய் அது குஞ்சுகளை கூட்டிகிட்டு வருது, உணவு கொண்டு போய் கொடுக்குது. இது எல்லாமே பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பார்த்துக்கிட்டு இருக்கவே கொஞ்ச நேரத்தில் சின்ன லைட் போடுறாங்க. இந்த லைட் போட்டால் அது கீழே தரைக்கு கீழே ஒரு சின்ன சிட்டி உருவான மாதிரி நமக்கு தோணுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது வந்து ஓய்வு எடுக்கணுமா. இப்போ ஓய்வு எடுத்த பிறகு தான் காலையில் எல்லாம் நம்ம எந்திரிக்கிறதுக்குள்ள புறப்பட்டு கடலுக்கு போயிடுமா. மீன்கள் மற்றவற்றை உணவாக்க உள்ளது. ரொம்ப அப்பாவியாக இருக்கும் அது நடந்து போகிறதும் அது நடக்கிறதும் பார்த்தா. இதை பற்றி செய்திகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா 2, 3 படம் வந்திருக்குது. அதாவது முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் பிங்கு அப்படின்னு ஒரு கார்ட்டூன் சீரீஸ் இருக்குது. அது மொழி இல்லை, அது குழந்தைகள் போய் எந்த நாட்டு குழந்தையும் பார்க்கலாம். பிங்குன்னு ஒரு கார்ட்டூன் இது, அதில் பாருங்கள், இதை பற்றிய செய்தி இருக்கும். அது பிறகு ஹாப்பி ஃபீட் அப்படின்னு இதனுடைய நடை பற்றிய செய்தியோட ஒரு பெண் குயின் பற்றிய செய்தி இருக்குது. வால்ட் டிஸ்னியுடைய பெண் குயின் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் இது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய வாழ்க்கை வரலாறு அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. இந்த இனத்தை நம்ம வந்து நம்ம நாட்டில் பார்க்க முடியாட்டாலும் அன்னப்பறவை போல அழகாகவும் மென்மையாகவும் யாருக்கு தீமை தராததாகவும் இருக்கின்ற இந்த நல்ல உயிரினம் அழியாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் எத்தனையோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அண்டார்டிகா போன்ற பனிப்பிரதேசங்கள் மட்டும்தான் இது இருக்கும். இதுக்கு எத்தனையோ எதிரிகள் இருந்தாலும் கூட வலிமையுள்ளது தப்பி பிழைக்கும் என்பதைப் போல இது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய இனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த ஏப்ரல் 25 பெண் குயினுக்கான தினம். எப்போதாவது நீங்கள் வாய்ப்பிருந்தால் இதைவற்றெல்லாம் பாருங்கள். அல்லது உலக பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு நினைவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கேட்கலாம், என்ன எங்களை கேலியாக இருக்க எங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைங்க, நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் தான். நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னால் என் எண்ணமும் என் உழைப்பும் என் கல்வியும் என்னை கொண்டு செல்லுகிறதுன்னா யார் நினச்சா எது முடியாதுங்க. நினச்சி பாருங்க, எல்லாத்தையும் சாதிச்சு காட்டலாம். பெண் குயினை பார்க்கணும்னு நினைங்க, அதுவே உங்களை கூட்டிகிட்டு போயிடும் அந்த எண்ணம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.